இங்க நம்ம நாட்டுல சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி காந்தி, நேரு அப்புறம் நேதாஜி இவங்க 3 பேரும் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. அப்போ காந்திஜியும் நேருஜியும் நேதாஜி கிட்ட நம்ம பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்ல, அதுக்கு நேதாஜி சிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்ப கூட தான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், ஆனா பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரம் கொடுக்கலையே, இப்போ மட்டும் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்க, காந்திஜி நம்ம அஹிம்சை வழியில போராடினா கண்டிப்பா சுதந்திரம் வாங்கலாம்னு சொல்ல, நேருவும் அதான் சரின்னு சொல்றாரு. ஆனா நேதாஜி மட்டும் இல்ல, அது சரிப்பட்டு வராது, சுதந்திரத்தை கெஞ்சி வாங்கக்கூடாது, போராடி தான் வாங்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில இருக்கிற பதவியில இருந்து விலகிக்கிறேன், இந்த பதவியை வேற யாருக்காச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி சிங்கப்பூர், ஜப்பான் நாட்டுக்கிட்ட பிரிட்டிஷை எதிர்த்து போராட நட்பு வளர்த்துக்கிறாரு. அப்படி இருக்க ஒரு தடவை அவர் போர் விமானத்துல போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆக அதுல நேதாஜி இறந்துட்டாரு, அங்கேயே அவரை தகனம் பண்ணிட்டாங்க நியூஸ் வர. இது எல்லாத்தையும் எல்லாரும் நம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ பிரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நேதாஜி மேலேயும் நேதாஜி இறந்த விஷயத்து மேலேயும் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. இருந்தும் அவனோட பாஸ் அவனை கூப்பிட்டு நேதாஜி இறந்த விஷயத்தை இருக்கிற கான்ஸ்பிரசி பத்தி நம்ம ஒரு ஆர்டிகல் எழுதணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்ல, இவனும் ஒத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நேதாஜியை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அவரை பத்தின ரிசர்ச்லயே மூழ்கி போயிடான். இதனால இவனோட ஒய்ஃப் கிட்ட கூட சரியா பேச மாட்டான். இப்படி நிறைய லைப்ரரி, நிறைய லொகேஷன், அப்புறம் நேதாஜி இறப்ப விசாரிச்ச கமிட்டி ஆளுங்கிட்ட வாங்க இன்ஃபர்மேஷன் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நேதாஜி ஃபேமிலி பத்தின ஒரு புக் கிடைக்க அதை நம்ம ஹீரோ படிக்கிறான். அதுல நேதாஜிக்கு இறுதி சடங்கு பண்ணும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு 2 டெலிகிராம் வந்திருக்கு. ஒன்னு காந்தி கிட்ட இருந்து, இன்னொன்னு நேதாஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. அதுல நேதாஜிக்கு இறுதி சடங்கு எதுவும் பண்ண வேண்டாம்னு எழுதியிருக்கு. இதை படிச்ச நம்ம ஹீரோ எதுக்கு அப்படி எழுதிருந்தாங்கன்னு புரியாம யோசிக்கிறான்.